माई रेडियो 20 भजन संहिता हिंदी में पढ़ो। 20 भजन संहिता 20 भजन संहिता अध्याय 20। संकट के दिन यहोवा तेरी सुन ले, संकट के दिन यहोवा तेरी सुन ले। याकूब के परमेश्वर का नाम तुझे ऊंचे स्थान पर नियुक्त करे। ये पवित्र स्थान वो पवित्र स्थान से तेरी सहायता करे और सियोन से तुझे संभाल ले। वो तेरे सब अन्य बलियों का स्मरण करे और तेरे होम बलियों का स्मरण करे। वो तेरे मन की इच्छा पूरी करे और तेरी सारी युक्ति को सफल करे। तब हम तेरे उद्धार के कारण ऊंचे स्वर से हर्षित होकर गाएंगे और अपने परमेश्वर के नाम से झंडे खड़े करेंगे। यहोवा तुझे मुँह मांगा वरदान दे। अब मैं जान गया कि यहोवा अपने अभिषिक्त का तो उद्धार करता है। वो अपने दाहिने हाथ के उद्धार करने वाले पराक्रम से अपने पवित्र स्वर्ग पर से सुनकर उसे उत्तर देगा। किसी को मनोरथों का और किसी को रथों का और किसी को घोड़ों पर भरोसा है, परंतु हम तो अपने परमेश्वर यहोवा का ही का नाम लेंगे। वो तो झुककर गिर पड़े, परंतु हम उठे और सीधे खड़े हुए। हे यहोवा बचा ले, जिस दिन हम पुकारे तो महाराजा हमें उत्तर दे। हालेलुया। தமிழ்ல படிக்கிறேன் கேளுங்க. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்திருப்பதாக. அவர் பரிசுத்தத்திலிருந்து உமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். நீர் செல்லும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளையும் பிரியப்பட்டுக் கொள்கிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்களை உமது ஆலோசனையின்படி நிறைவேற்றுவார். தங்கள் உபத்திர சிறையிருப்பினால் மகிழ்ந்து என்றென்றைக்கு களி கூறுங்கள். கோடியாற்றும் உமது வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுதோ அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் எல்லைகளை சுரமண்டலத்திலிருந்து பரிசுத்தர் வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கேட்கிறோம். 7ஆம் அதிகாரம் 7 किसी को रथों का और किसी को घोड़ों का भरोसा है, परंतु हम तो अपने परमेश्वर यहोवा ही का नाम लेंगे. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மைப்படுத்துகிறோம். அவர்கள் என்ன பண்ணாங்க? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் ஆஸ்தியை குறித்து அந்தஸ்தை குறித்து வீட்டை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஒருவனும் நீதிமான் கிடையாது, ஒருவனுமே பரிசுத்தவான் கிடையாது. என்னத்தை சொத்து சேர்த்தாலும் நிர்வாணே வந்தது போல நிர்வாணே மனுஷன் போகிறான். ஆனாலும் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த பூமியில ஐஸ்வர்யம் தேவைதான், ஆனா
ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்ற மனத்தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு அவர் அன்பு செலுத்துகிறார், சகலத்தை கொடுக்கிறார். அவர் மெய்யான தேவன். அவர் அதான் சொல்லுகிறார், நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, உமது சர்வாங்க எல்லாம் அவர் நினைத்து, உமது சர்வாங்க தகன பலிகளையும் பிரியப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ செலுத்துற காணிக்கையை அவர் விரும்புகிறார், நீ கொடுக்கிற காணிக்கை மேல அவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுக்கு கொடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு சொந்தம் கிடையாது. இந்த பூமி ஒரு வாடகை வீடு, எப்படி வந்தோமோ அப்படி போக போறோம். இதுல மேன்மை பாராட்டு நம்ம கிட்ட என்ன இருக்குது? உணவை கொடுக்கிறதவர், உடையை கொடுக்கிறதவர், வீட்டை கொடுக்கிறதவர், சர்வத்தை நம்மளை வழி நடத்தி ஆளுகை செய்கிறவர், நமக்காக பிதாவிடத்துல ஒரு நாளும் பரிந்து பேசுகிறார் அவர். அவர்கள் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ அவர்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவங்க பாராட்டிட்டு போட்டோம். நீ யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய்? நீ கர்த்தராய தேவனை குறித்து மேன்மை பாராட்டு. உனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அவர். உன்னை ஒவ்வொரு நாளும் வேடனுடைய கண்ணிற்கு தப்பி வைக்கிறார் அவர். நல்ல ஆழ்ந்த நித்திரையை கொடுக்கிற அவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை காக்கிற தேவன். தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார்கள். எப்போ கூப்பிட்டாலும் சரி, என்னுடைய ஜனங்கள், என் பிள்ளைகள் எப்போ கூப்பிட்டாலும் நானே தயாரா இருக்கேன், அவங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கண்ணிருந்து காணாத கூட கிடையாது, காதிருந்து வார்த்தையை கேட்காத செவிடமே இல்லை. அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்று மாறாத தேவன். அவர் ஒரு நாளும்